அஸ்ஸலாமு அலைக்கும். அத்தியாயம் 2 அல் பக்ரா சூராவினுடைய 13வது ஆயத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாசு காலு அனுமினு கமா ஆமனஸ் சுஃபஹாவு அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹாவு வலாக்கின் லா யஅலமூன். அந்த மனிதர்கள் நம்பிக்கை கொண்டது போல நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் போது, மடையர்கள் நம்பிக்கை கொண்டது போல நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என கூறுகின்றார்கள். இதோ நிச்சயமாக அவர்கள்தான் மடையர்கள், ஆயினும் அவர்கள் அதனை அறிய மாட்டார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி தோழர்கள் நம்பிக்கை கொண்டது போல உள்ளமும் புறமும் ஒன்றுபட நிலையில் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள், வெறுமனே உதட்டளவில் நம்பிக்கை கொண்டதாக கூறாதீர்கள் என நயவஞ்சர்களிடம் எடுத்து கூறப்பட்டது. அப்போது பகுத்தறியும் ஆற்றல் இல்லாத மடையர்களைப் போல நாங்களும் நம்ப வேண்டுமா என அவர்கள் குதர்க்கம் செய்தார்கள். இன்று கூட சில பேர் மேலை நாட்டு மோகம் கொண்டு முஸ்லிம்கள் நாகரிகம் தெரியாதவர்கள் என்று பழிக்கின்றார்கள். இவர்களுக்கு பதில் சொல்வது போலதான் அவர்கள்தான் மடையர்கள், தொலைநோக்கும் உண்மையையும் உயர்த்துணர்கின்ற ஆற்றலும் அற்றவர்கள் என இறைவன் எடுத்துரைக்கின்றான். எதிர்காலத்தை நினைத்து அதன் நலனுக்காக தூய நோக்குடன் செயல்படுபவரே அறிவுள்ளவர்கள். மறுமை உண்டு என நம்பி மறு உலக வாழ்க்கையில் நலன்களுக்காக இறை வழிபாடுகளில் நேரத்தை கழிப்பதும் இறை வழியில் பணத்தை செலவிடுவதும் தூர நோக்கின் பார்ப்பட்ட பணிகளாகும். நம்மை படைத்து பராமரிக்கின்ற இறைவனுக்கு நன்றி செலுத்துவதே இறை வழிபாடுகளில் நமக்குள்ள முதன்மையான நோக்கம். இஸ்லாம் சொல்லுகின்ற இறை வழிபாடு முறைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆராய்ச்சி பூர்வமான காரணங்கள் இருந்தாலும் காரணங்களை பார்க்காமல் மறு உலக நலன் ஒன்றை மட்டுமே இலக்காக கொண்டு இறை கடமைகளை நிறைவேற்றுவதும் அறிவுபூர்வமான நடவடிக்கையே ஆகும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைதான் வலியுறுத்துகின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும்.